சீரக சம்பா அரிசியை யூஸ் பண்ணி மட்டன் பிரியாணி. நம்ம மாமியார் மருமகள் சமையலில் இன்னைக்கு அற்புதமாக மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சீரக சம்பா அரிசியை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 200 ml டம்ளரில் 5 டம்ளர் எடுத்திருக்கோம். எடுத்து வச்சுக்கலாம், ஊற வைக்க வேண்டாம், அப்புறம் சொல்கிறேன். இப்போது ப்ரெஷர் குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி தாளிக்க போகிறோம். ப்ரெஷர் குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு ஒரு 100 ml ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரு 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நெய் எண்ணெய் நிறைய ஊற்றணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படியும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். நம்ம வெங்காயம் நெய்யிலே வதக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா எண்ணெயும் நெய்யும் சூடாயிடுச்சு. பட்டை, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். அன்னாசி மொக்கு, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ் இதை தான் அளவாக போட்டுக்கலாம். ரொம்ப மசாலா இருந்தாலும் சாப்பிட முடியாது. இப்போது பச்சை மிளகாய் ஒரு 10 எடுத்திருக்கேன், ஆட் பண்ணியாச்சு. பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் இப்படி நறுக்கி வச்சுட்டு உதிர்த்து வச்சுக்கோங்க. இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 கைப்பிடி அளவு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது நான் இன்னைக்கு 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 10 கைப்பிடி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் நிறைய ஆட் பண்ணி வதக்குறப்போ நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வேணான்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு டம்ளருக்கு 2 கைப்பிடி வெங்காயம் ஆட் பண்ணணும். நல்லா ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் வதக்குறதுல தான் பிரியாணிக்கு மெயின் டேஸ்ட்டு. இதுதான் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு இப்போ வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரியுது. சில பேர் இந்த இதில் எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம இன்னும் நல்லா வதங்கணும். அதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். அப்போ வெங்காயத்தில் இருக்கிற மீதி உள்ள தண்ணியும் போயிட்டு நல்லா அந்த ப்ரௌனிஷாக வரும். 20 to 25 மினிட்ஸ் வெங்காயம் மட்டுமே வதங்குறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மாதிரி கொஞ்சம் சிரமம் பார்க்காம வதக்கி விட்டுருங்க. அது கொஞ்சம் முன்னாடி எண்ணெய் பிரிஞ்சோடனே நம்ம இப்போது புதினாவையும் மல்லித்தழையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தழை அதை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் வெங்காயம் வதங்கணும். இந்த கலர் இல்லை, நான் கரெக்டாக காட்டுறேன். பார்த்தீங்களா, இப்போது லைட்டாக இந்த ப்ரௌன் மாறுது பாருங்க. இதுதான் நல்லா இந்த பிரியாணிக்கு நல்லா அந்த கலர் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்குள்ளேயும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் வெங்காயம் வதங்கிக்கிட்டே தான் இருக்கும். இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவு ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்பயும் வெங்காயம் நல்லா வதங்க தான் செய்யும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே இப்படி அடியில் பிடிக்கணுங்க. அது பிடிக்கிறது தான் நல்லா குக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஒவ்வொரு ஐட்டம் இதில் ஆட் பண்ணுறப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அது நல்லா குக் ஆயிருக்குன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம ஒரு 5 தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் தக்காளி ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் குக் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான் அந்த கரெக்டான ஸ்டேஜ். அதனால இப்போ ஒரு 25 மினிட்ஸ் கழிச்சு நான் இந்த டொமேட்டோவை ஆட் பண்ணுறேன். நல்லா குத்தி விட்டுக்கோங்க. தெரியுதுங்களா இந்த வெங்காயத்தோட கலர் எப்படி இருக்குன்னு கிரேவி பார்க்குறப்பயே. இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஜஸ்ட் ஒரு காரத்துக்கு ஒரு ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள், அதுக்கும் கம்மி மல்லித்தூள். அதனால் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா 1 கிலோ மட்டன் வாங்கியிருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன், இதுதான் ரேஷியோ. 1 கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. கூட பிரியாணி செய்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொழுப்பு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதை மஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அது நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. பிரியாணிக்குன்னு சொல்லி நல்ல பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப குட்டியாக இருந்தாலும் கரைஞ்சிரும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக அந்த கொஞ்சம் தண்ணி பிரியும் மட்டன்லேருந்து. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. இப்போ மட்டனுக்கான உப்பு ஆட் பண்ணிக்குவோம்.
உப்பு ஆட் பண்ணோன்னே மட்டன்லேருந்து அந்த தண்ணியெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது அரைக்கிறதுக்கு பட்டை 6 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 4, கிராம்பு 4. பட்டை தான் ஜாஸ்தி இருக்கணும். இதை நல்லா பச்சையாக பொடி பண்ணி வறுக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதை ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க மெயின், சூப்பர் டேஸ்ட் கொடுக்குங்க இது. மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்காக நான் இப்போ ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் கறி விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா தண்ணி ஊற்றி கொதிக்கிறப்போ பத்தாத மாதிரி டேஸ்ட் செக் பண்ணுற பத்தாத மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் வேகிறதுக்காக ஒரு 2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி மட்டன் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும், அதோட சேர்த்து ஒரு 2 டம்ளர் தண்ணி நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அரிசிக்காக மெஷர் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 2 டம்ளர் ஆட் பண்ணுறேன். நல்லா கொதி வந்தோடனே இப்போ லிட்டு போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுக்கோங்க. ஆஃப் குக் ஆனால் போதும், ஃபுல்லாக குக் ஆக வேண்டாம், தம்லேயே வெந்துடும் கறி. இப்போ நான் இன்னைக்கு 5 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, எண்ணெய்லாம் தனியாக மேலே வந்து கலரே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அரை வேக்காடு மாதிரி நல்லா குக் ஆயிருக்கு. இது போதும், மீதி தம்முலே வெந்துடும். அதனால் நான் இந்த இதில் எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இதில் வந்துட்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணுறப்போ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் 2 விசில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த குக்கரில் இருக்கிற தண்ணியே 3 டம்ளர் இருக்கும். மட்டன் விட்ட தண்ணி ஆல்ரெடி 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மீதி அரிசி மெஷர் பண்ணியிருந்தோம்ல 5 டம்ளருக்கு 2 கணக்கு, அப்போ 10 டம்ளர். ஸோ இப்போ நான் மீதி உள்ள 7 டம்ளர் தண்ணியை இதில் ஆட் பண்ணுறேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்சோன்னே ஒரு 15 மினிட்ஸாக ஊற வச்சுருந்தோம் இல்லையா சீரக சம்பா அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மட்டன் விசில் போடுறப்போ தண்ணி ஊற்றுங்க அரிசியில். 15 மினிட்ஸ் ஊறும், கரெக்டாக இருக்கும். மட்டன் வெந்த பிறகு தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா குக் ஆகிட்டே இருக்க அரிசி நல்லா ஒரு உப்புமா பதம் வர வரைக்கும் குக் ஆகணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும், அது வரைக்கும் ஓப்பன்லேயே வைங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு மசாலா செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா இந்த டைமில் நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை எலுமிச்சப்பழம் ஜூஸை ஆட் பண்ணுறேன். இது அரிசி ஒன்று ஒட்டாமல் குலையாமல் வரும், அதுக்காக இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே தண்ணி கொஞ்சம் சுண்டி வரும். பார்த்தீங்களா இப்போ நம்ம தம் போடுறதுக்கான ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு வெங்காயத்தை எண்ணெயில் பொரித்து சூப்பராக எடுத்து வச்சுருக்கேன். இது ஆட் பண்ணால் இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃபுல் சிம் போட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்மளோட சுவையான பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுங்க. நீங்கள் எடுத்து கிளறினீங்கன்னா அப்படி உதிரி உதிரியாக இருக்கும், அது கலரே ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாருங்கள் ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி எப்படி வந்திருக்குதுன்னு. மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இங்கே வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மே.